5 மாநில சட்டமன்ற தேர்தல் நிறைவடைந்த நிலையில் நாடு எதிர்பார்த்த எக்ஸிட் போல் வெளியீடு. பெரும்பாலான நிறுவனங்கள் திமுக மீண்டும் ஆட்சியை தக்க வைக்கும் என கணிப்பு. டைம்ஸ் நவ் ஜேவிசி நிறுவனத்தின் எக்ஸிட் போலில் அதிமுக ஆட்சியை பிடிக்கும் என கணிப்பு. CNN நெட்வொர்க் வோட் வைபின் எக்ஸிட் போலில் தமிழகத்தில் தொங்கு சட்டசபை அமையும் என தகவல். தமிழக வெற்றிக் கழகத்திற்கு மகிழ்ச்சி தரும் இந்தியா டுடே ஆக்சிஸ் மை இந்தியா எக்ஸிட் போல் கணிப்பு. 120 இடங்களில் வெற்றி பெற்று தாவேக்கு ஆட்சி அமைக்கும் என எக்ஸிட் போல் கணிப்பு. புதுச்சேரியில் மீண்டும் என்ஆர் காங்கிரஸ் கூட்டணியே ஆட்சியை பிடிக்கும் என தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் தகவல். அனைத்து நிறுவனங்களின் கணிப்பில் பெரும்பான்மைக்கு அதிகமான இடங்களில் வெற்றி பெறும் என கணிப்பு. புதுச்சேரியில் தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி வாய்ப்பு 8 என கருத்து கணிப்பில் தகவல். என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி 15 முதல் 16 முதல் 19 இடங்களிலும், காங்கிரஸ் திமுக கூட்டணி 10 முதல் 12 தொகுதிகளிலும் வெல்லும் என கணிப்பு. எக்ஸிட் போல் முடிவில் கேரளாவில் 10 ஆண்டுகளுக்கு பின் காங்கிரஸ் ஆட்சியை பிடிக்கும் என கணிப்பு. பினராயி விஜயன் 60 முதல் 65 இடங்களில் மட்டுமே வெற்றி பெறும் என கணிப்பு. எக்ஸிட் போல் அடிப்படையில் மேற்கு வங்கத்தில் 4வது முறையாக ஆட்சியை தக்க வைப்பதில் மம்தா பானர்ஜிக்கு கடும் சிக்கல். திரிணாமுல் காங்கிரசுக்கு டஃப் கொடுக்கும் பாஜக. தேர்தலுக்கு பின் எடுத்த கருத்து கணிப்பில் அசாமில் ஆட்சியை தக்க வைக்கிறது பாஜக. பெரும்பான்மைக்கு அதிகமான இடங்களில் அமோக வெற்றி பெறும் என கணிப்பு. மேற்கு வங்கத்தில் 147 தொகுதிகளுக்கு நடைபெற்ற 2ஆம் கட்ட வாக்குப்பதிவில் மாலை 6 மணி நிலவரப்படி 91.41 விழுக்காடு வாக்குகள் பதிவு. இதுவரை நடந்த தேர்தலில் இதுதான் அதிகபட்சம் என தகவல். மேற்கு வங்கத்தில் பெரும்பான்மை வெற்றியுடன் மீண்டும் திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சி அமைக்கும். பாஜக படுதோல்வியடையும் என முதலமைச்சர் மம்தா பானர்ஜி ஆரூடம். மேற்கு வங்கத்தில் தேர்தல் முடிந்தாலும் அடுத்த 60 நாட்களுக்கு மத்திய படைகள் திரும்ப பெறப்படாது. தேர்தலுக்கு பிந்தைய வன்முறையை தடுக்கும் வகையில் இந்த முடிவு என உள்துறை அமைச்சர் அமித்ஷா விளக்கம். புதுச்சேரியிலிருந்து மதுபானம் கொண்டுவர அனுமதி இல்லை. தமிழக அரசின் விளக்கத்தை ஏற்று சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. பெங்களூருவில் பெய்த திடீர் கனமழை, ஆலங்கட்டி மழையால் நகரின் பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு. கனமழையால் தனியார் மருத்துவமனை சுவர் இடிந்து விழுந்ததில் 8 பேர் உயிரிழப்பு. தமிழக வெற்றி கழக வேட்பாளருடன் நாளை விஜய் சந்திப்பு. வாக்கு எண்ணிக்கை தொடர்பான முக்கிய ஆலோசனை. தங்கம் விலை இன்று ஒரே நாளில் சவரனுக்கு 1600 ரூபாய் குறைவு. காலையில் 1200 ரூபாய் குறைந்த நிலையில் மாலையில் மேலும் 400 ரூபாய் குறைந்து 1 கிராம் 13,900 ரூபாய்க்கு விற்பனை. இஸ்லாமிய சிறுமியின் பாதுகாவலராக இந்து தம்பதியை அங்கீகரித்து உயர்நீதிமன்ற முதல் கிளை உத்தரவு. குழந்தையின் நலனே முக்கியம் எனவும் கருத்து. அரசுமுறை பயணமாக மே 14ஆம் தேதி இந்தியா வருகிறார் ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் லவ்ரோவ். பிரிக்ஸ் மாநாட்டில் பங்கேற்க வருகை தருவதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. தமிழகத்தில் நீலகிரி, கோவை, ஈரோடு, சேலம், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். கோடை வாசஸ்தலமான உதகை, கொடைக்கானலில் பரவலான மழை. இதமான சூழலை அனுபவிக்க சென்ற சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம். தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களில் பரவலாக கனமழை. கோடை வெப்பம் சற்று தணிந்ததால் மக்கள் மகிழ்ச்சி. டோக்கியோ விமான நிலையத்தில் சரக்குகளை கையாளும் பணியில் ரோபோக்கள் பயன்பாடு.
அடுத்த 2 ஆண்டுகளுக்கு சோதனை முறையில் பயன்படுத்தப்படும் என விமான நிலைய அதிகாரிகள் தகவல். ஈரான் விரைவில் நல்ல முடிவை எடுக்க வேண்டும், இனியும் நல்லனாக இருக்க முடியாது. துப்பாக்கி ஏந்தியபடியான புகைப்படத்தை வெளியிட்டு ஈரானுக்கு அதிபர் ட்ரம்ப் மறைமுக எச்சரிக்கை. பஞ்சாப் அணிக்கு எதிரான போட்டியின் போது ராஜஸ்தான் கேப்டன் ரியான் பராக் சிகரெட் பிடித்தது தொடர்பாக விளக்கம் கேட்கப்படும் என பிசிசிஐ அதிகாரிகள் தகவல். ராஜஸ்தான் அணி நிர்வாகத்திடமும் விளக்கம் கேட்கப்பட்டு அதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் விளக்கம். கிரிக்கெட் உலகின் முன்னணி தரவு சேமிப்பு நிறுவனமான கிறிஸ்பிஸுடன் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வாரியம் ஒப்பந்தம். வீரர்களின் பலம், பலவீனம், போட்டியின் போது ரசிகர்களுக்கு சிறப்பான அனுபவம் உள்ளிட்டவை கிடைக்கும் என நம்பிக்கை. ஹைதராபாத்துக்கு எதிரான போட்டியில் மும்பை பேட்ஸ்மேன் ரியான் ரிக்கல்டன் சதமடித்து அசத்தல். மும்பை அணிக்காக குறைந்த பந்துகளில் சதமடித்த பெருமையை பெற்றார் ரிக்கல்டன்.